கல்வித்துறையில் நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட் வழியாக கற்றுக் கொடுக்கறதும் கற்றுக்கிறதும் முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆன்லைன் வழியாக கிடைக்கக்கூடிய நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவா ஆர்வத்தை தூண்டுறதில்ல. விர்ச்சுவல் அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி மாதிரியான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்பிக்கையை கொடுத்தாலும் அது எல்லாம் பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக செலவு செஞ்சு செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஆன்லைன் டீச்சிங்குள்ள ஒரு ஹியூமன் எலிமெண்ட்டை உள்ள கொண்டு வரப்ப பார்க்குறவங்களோட ஈடுபாடு நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆன்லைன் டியூட்டர்ஸ் திறமையாக எடிட் பண்ணுறது மூலமாக இந்த ஹியூமன் எலிமெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் ஒரு பழைய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. இது மூலமாக ஆன்லைனில் டீச் பண்ணுறவங்க ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ஆர்வத்தை தூண்டக்கூடிய மாதிரியான ப்ரெசன்டேஷன்ஸை பண்ண முடியும். அதுதான் லைட் போர்டு. இந்த சீரீஸ் மூலமாக கல்வித்துறையில் எப்படி தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். லைட் போர்டுங்கிறது ஒரு கிளாஸ் சுற்றி எல்இடி லைட்ஸ் வச்சு அந்த கிளாஸ் முழுக்க அதோட வெளிச்சத்தை பாய்ச்சிரும். நீங்கள் ஒரு ஒயிட் போர்டில் எழுதுகிற மாதிரியே இந்த லைட் போர்டில் எழுதலாம். ஆனால் உங்கள் கேமரா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். நீங்கள் உங்களையும் நீங்கள் சொல்லித்தர விஷயத்தையும் ஒரே நேரத்தில் பதிவு பண்ணலாம். எனக்கு என்னோட யூடியூப் வீடியோஸை தயாரிக்கிறதுக்கு இந்த லைட் போர்டு தேவைப்படுது. இந்த லைட் போர்டை ஒரு டைனிங் டேபிள் மேலே வச்சு சில சமயம் உட்காந்துக்கிட்டோம் சில சமயம் நின்றுக்கிட்டும் எழுதுகிற மாதிரி தயாரிக்க போகிறோம். ஸோ ஒரு அட்ஜஸ்டபிளான லைட் போர்டை தான் இப்போ பண்ண போகிறோம். முதல்ல இந்த கிளாஸை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்யணும். நான் 12 மில்லிமீட்டர் தடிமன் உள்ள ஒரு 3க்கு 2 அடி இருக்கிற ஒரு கிளியர் கிளாஸை பயன்படுத்துகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு பக்கத்தில் இருந்த கிளாஸ் கடையில் உடனே கிடைச்சது. ஸ்டாஃபயர் கிளாஸை நிறைய பேர் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தரமான கிளாஸை பயன்படுத்துகிறப்ப நீங்கள் எழுதுகிற விஷயம் ரொம்ப தெளிவாகவும் வெளிச்சமாகவும் தெரியும். விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஸ்டாண்ட் செய்கிற வேலையை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். இவர் தான் சந்திரன். அடிப்படையில் இவர் ஒரு எலக்ட்ரீஷியன் தான். இருந்தாலும் இவர் பிளம்பிங், பெயிண்டிங், ட்ரில்லிங், பில்டிங் டிசைன்னு நிறைய வேலையை பார்ப்பார். இவரும் ஒரு டிங்கரர் தான். என்னோட கிளாஸ் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால மைல் ஸ்டீலை பயன்படுத்தலான்னு சொன்னார். அதனால் ஒரு கேட் மாடலை டிசைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மெஷின் ஷாப்புக்கு போனோம். கிளாஸை ஏற்றி இறக்குறப்ப அது கீழே பட்டு உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டீல் பிளேட்டை வெல்டு வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அரை மணி நேரத்தில் எங்களோட ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறமா அதை எனாமல் பவுடர் கோட்டிங் பண்ணி ஸ்டாண்டோட மேல் பகுதியில் ஒரு 1.25 இன்ச் பிவிசி ஸ்கொயர் பைப் புஷ்ஷை வச்சும் ஸ்டாண்டோட கீழ் பகுதியில் ஒரு 1.5 இன்ச் நைலான் புஷ்ஷை வச்சும் அடைக்கிறோம். கிளாஸ் ஃப்ரேமில் பட்டு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 8 mm போல்ட்டை வச்சு கிளாஸையும் ஸ்டாண்டையும் பிரிக்கிறோம். நான் 5 மீட்டர் உள்ள ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பை வாங்கியிருக்கேன். இதில் 2 மீட்டரை தான் நான் பயன்படுத்துகிறேன். இது பவர் அடாப்டரும் ரிமோட்டும் சேர்த்து வருது. இது ஒரு RGB எல்இடி ஸ்ட்ரிப். அதனால ரிமோட் வழியாக அதை ஒயிட் கலருக்கு மாற்றுறேன். கிளாஸுக்கு மேலேயும் பக்கவாட்டிலையும் அந்த ஸ்ட்ரிப்பை ஒட்ட வைக்கிறோம். இதுக்காக என்னோட 3D பிரிண்டரோட மாஸ்கிங் டேப்பை பயன்படுத்துகிறேன். நீங்களே ஒரு லைட் போர்டு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷனை வச்சு கூட இந்த ஸ்ட்ரிப்பை இந்த கிளாஸோட ஒட்ட வைக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரூஷனோட திக்னஸும் அந்த கிளாஸோட திக்னஸும் மட்டும் பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட லைட் போர்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிளாஸில் என்ன மாதிரியான மார்க்கர்ஸ் வச்சு எழுதுகிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் எக்ஸ்போ நியான்கிற ஒரு ட்ரை எரேஸ் மார்க்கர்ஸை பயன்படுத்துகிறேன். இது கிளாஸில் எழுதுறதுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. இது அமேசானில் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தம் 5 விதமான கலரில் எனக்கு இது கிடைச்சது. லைட் போர்ட்ஸை பயன்படுத்துகிறப்ப உங்கள் ரூமோட வெளிச்சத்தை நல்லாவே குறைச்சிடணும். ஸோ இப்போ என்னோடய ரூமோட வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இந்த கிளாஸோட எல்லா பகுதியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம எழுதுகிற விஷயத்த நல்லா வெளிச்சமாக காட்டுது. இருந்தாலும் இந்த கிளாஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்றத இந்த வெளிச்சத்தில் பார்க்குறப்ப தான் தெரியுது. லைட் போர்ட் பயன்படுத்துகிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சில கேமரா ட்ரிக்ஸ் மூலமாகவும் இல்லை எடிட்டிங் வழியாகவும் இந்த அழுக்க தெரியாமல் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த ரூமில் லைட்டிங் கண்ணா பின்னான்னு இருக்கிறதுனால நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்மளோட கிளாஸில் தெரியுது. அதனால் நம்ம இந்த லைட் போர்டை நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் பயன்படுத்துகிற லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ஸை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் துணியை பயன்படுத்திக்கலாம். நான் ஸ்டுடியோக்கு பயன்படுத்துகிற பிளாக் மஸ்லின் கிளாத்தை பயன்படுத்துகிறேன். சரி, இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. நான் கேமராவில் தெரியறதுக்காக கொஞ்சம் வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிறேன். கேமராவோட ISO அண்ட் எக்ஸ்போஷர் செட்டிங்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜூம் போகலாம். ஆஹா, இப்போ நம்மளோட கிளாஸில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே மறைஞ்சிடுச்சு. நாம் எழுதுறது கொஞ்சம் தெளிவாகவே தெரியுது. இருந்தாலும் இப்போ இங்கே இன்னும் 2 பிரச்சனை இருக்குது. நாம் எழுதுகிற எல்லாமே தலைகீழாக தெரியுது.
உங்கள் கேமராவை மிரர் மோடில் வச்சு ஷூட் பண்ணுறது மூலமாகவும் இதை சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எடிட்டிங் வழியாகவும் இதை சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் என்னோட இடது கையை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையிலேயே நான் என்னோட வலது கையை தான் பயன்படுத்துகிறேன். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கடைசி பிரச்சனை என்னென்னா, என்னோட கம்ப்யூட்டர் மானிட்டரோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த கிளாஸில் நல்லாவே தெரியுது. இதையும் கேமரா செட்டிங் வழியாக கூட நீங்கள் சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கேமராவுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு கருப்பு கலர் துணியை பயன்படுத்தி இதை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் தயார் பண்ணுற இந்த வீடியோவில் ஒரு சின்ன இமேஜையோ அல்லது ஒரு அனிமேஷனையோ கூட நீங்கள் எடிட்டிங்கில் சேர்க்கலாம். பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயத்தோட உங்களையும் உங்களோட கை அசைவுகளையும் மற்ற எக்ஸ்பிரஷனையும் சேர்த்து பார்க்குறதுனால உங்களோட ஃப்ளோலையே அதை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். ஃபைன், இந்த வாரத்துக்கு இவ்வளோ தான். இந்த லைட் போர்டை வச்சு நான் பண்ண சில வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பை.